Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டோட நம்ம வந்திருக்கோங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா A to Z plants of my terrace garden. இதுதான் நம்ம இன்னைக்கு எடுக்க போற வீடியோவோட டைட்டில். நம்ம கார்டனில் A to Z வரைக்கும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுலாம் இல்லையோ அது வந்து நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சி வாங்கலாம். இதுதான் இன்றைக்கி வீடியோவோட கண்டென்ட்டு. வீடியோ முழுசாக பாருங்கள். இடையில பார்த்திங்கன்னா நான் சில கொஷின்ஸ் கேட்பேன். இனிமேல் வந்து ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ப்ரைஸ் இருக்குது. நான் என்ன இடையில கேட்குறேனோ அந்த கொஸ்டினுக்கு யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்ம gift கொடுக்க போகிறோங்க. பிளான்ஸ் கிவ் அவே தான். ஒரு வீடியோக்கும் ப்ரைஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு புதுவிதமான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். யாரும் பண்ணாததுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மாதமாக அதை யோசித்து இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏ அப்படின்னாலே நம்ம கார்டனில் A ஃபார் அடீனியம். வெரி குட். அடீனியம் போகலாம். அடீனியம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரேக்கில் வச்சுருக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்லாம் கூட நான் காமிச்சிட்டேன். இந்த ரேக்கில் வச்சுருக்கோம். இது எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸோட அடீனியம் தான். ஃபஸ்ட்டு ஷேட் நெட்டில் இருந்தது. மழை வந்து ஆன் அண்ட் ஆஃப் நமக்கு இருக்கனால கொண்டு வந்து வெயிலில் வச்சுட்டோம். ஏன்னா ரொம்ப தண்ணி பட்டு எதாவது ஆகிடக்கூடாது. மழை தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெச்சூர்டான பிளான்ட் தான். எனக்கு கொஞ்சம் இப்போ வாங்கின பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து மழை தண்ணி படாமல் கீழே வச்சுருக்கேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ A ஃபார் அடீனியம். நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்க A to Z பிளான்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட் நான் சேலுக்கு கேட்டிருக்கீங்க. கார்டனில் சொல்லி வச்சுருக்கேன். இந்த பிளான்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சேல் போஸ்ட்டு போடுவேன் இந்த கலர். ஓகேங்களா? அடுத்து B ஃபார் போகன்வில்லா. வெரி குட். B ஃபார் போகன்வில்லா. போகன்வில்லா எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? போகன்வில்லா கிட்ட போகலாம். B ஃபார் போகன்வில்லா. போகன்வில்லா பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா கலர்ஸுமே வந்து இந்த இதில் வச்சுட்டோங்க. இந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டோம். சரி, மல்டி கலராக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா பிங்க்கு, ஒயிட்டு, இந்த வாடாமல்லி கலரு, ஆரஞ்சு எல்லாமே வந்து இந்த இதில் வச்சாச்சு. போகன்வில்லா நமக்கு சம்மரில் சூப்பராக பூக்குங்க. எத்தனை பேர் வீட்டில் போகன்வில்லா வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட வந்து தனியாக ஆரஞ்சு கலர் போகன்வில்லாவும் இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் போகன்வில்லா. இது வந்து ஆரஞ்சு. என்ன அழகாக துளிர் வந்திருக்கு பாருங்கள். நான் ஃப்ளவர் வரும்போது நான் காட்டுறேன். இது வந்து மல்டி கலர், அதாவது டபுள் கலர், மல்டி கலரில் டபுள் கலர் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் உள்ள வேரிகேட்டட் போகன்வில்லா. இது B. B முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம C போகலாங்க. C ஃபார் கலேடியம். வெரி குட். C ஃபார் கலேடியம். பையன் கொஞ்சம் ரெடியாகவே இருக்கான் என்னென்ன பிளான்ட்டுன்னு அடுத்தடுத்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா C ஃபார் கலேடியம். நம்மளோட கலேடியம் எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. தெரியுதுங்களா? இது ஒரு கலேடியம். இது மிலிட்ரி கலேடியம் சொல்லுவாங்கள்ல அது. இது ஒரு கலேடியம். அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு வாங்கின கலேடியம் இதாங்க இது. அப்புறம் இப்போ சந்தையில் வாங்கிட்டு வந்தோம்ல, அவனை ரீபாட் பண்ணி வச்சுருக்கோம். இவன் ஓகேங்களா? அப்புறம் இது ஒரு கலேடியம். C ஃபார் கலேடியம். இதுவும் ஒரு கலேடியம், ரெட் கலர். அப்புறம் இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா C ஃபார் நம்ம கேக்டஸ் கூட சொல்லலாங்க. C ஃபார் கேக்டஸ். ஸோ தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, C முடிஞ்சிருச்சு. A B C முடிச்சிட்டோம். அடுத்து D ஃபார் ட்ரெஸீனா. D ஃபார் ட்ரெஸீனா இங்கே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பிங்க் ட்ரெஸீனா இருக்குங்க. ட்ரெஸீனா, ட்ராகன் ஃப்ரூட், அது எல்லாமே D தான். இது வந்து நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் வச்சுக்கலாம். ரொம்பவே இப்போ அழகாக இருக்குது. ரீபாட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இலைகள் வந்து அழகாக இருக்குது. இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. யாருக்கு இந்த கலர் பிடிக்காது இல்லையா? ஸோ D ஃபார் ட்ரெஸீனா. அடுத்து E என்ன இருக்குது கொஞ்சம் யோசிப்போம். E ஃபார் இது இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இது பேர் என்னது? E ஃபார் எலிஃபேண்டியருங்க. E ஃபார் எலிஃபேண்டியர். ஓகேவா? இதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் கவனிப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம ஃபெர்டிலைசரே தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் இருந்தாங்க இவங்க. அப்புறம் மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணோன்னே சூப்பராக வந்துட்டுருக்கு E. ஓகேங்களா? இப்போ E வரைக்கும் முடிச்சிருக்கோம். E முடிச்சிட்டோம்.
அடுத்து எஃப் போகலாம். எஃப்ல என்ன இருக்குது? ஃபார் ஃபுட்பால் லில்லி. எஃப் ஃபார் ஃபுட்பால் லில்லி. பரவாயில்ல, என் பையன் கொஞ்சம் இன்றைக்கி லீவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் நாங்கள் 2 மாதமாக போடணுன்ட்டு போடவே முடியல. பார்த்தா இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. எஃப் ஃபார் ஃபுட்பால் லில்லி. ஆனால் ஃபுட்பால் லில்லியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ளவர்ஸ் எதுலேயுமே வரல. ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். எத்தனை 5 6 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அழகாக தளைஞ்சு வந்துட்டுருக்கு, இன்னும் பூ வைக்கலை. எஃப் ஃபார் ஃபுட்பால் லில்லி. எஃப் முடிச்சிட்டோங்க. எஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி, கார்லிக் வைன். ஜி கார்லிக் வைன். நம்மளோட புது வரவுன்னு சொல்லலாம். இந்த கார்லிக் வைன் வந்து புதுசாக வந்திருக்குங்க நம்ம கார்டனுக்கு. இது வந்து ஒரு கிளைம்பர் வெரைட்டி. நல்லா இந்த டார்க்கு லாவெண்டர் மாதிரி இருக்கும். இப்போ கலர் ஃபேட் ஆகிருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஒயிட் ஆகிடுச்சு. அதனோட ஒரிஜினல் கலர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அதனோட ஒரிஜினல் கலர். இது வந்து கார்லிக் வைன். இவனை வந்து நம்ம ரீபாட் பண்ணல, ரீபாட் பண்ணணும். இனிமேல் தான் ரீபாட் பண்ணணும். ஜி இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின பிளான்ட். இந்த கலர்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாவெண்டர் கலர் சங்குப்பூ, இந்த மாதிரியான ஒயின் எல்லாமே நமக்கு கிளைம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பெட்ரியாவும் வாங்கியிருந்தோம். ஸோ பூ பூக்கும் போது பார்க்கலாம். இது ஃப்ளவரோடவே கார்டனில் இருந்துச்சு. வாங்கியிருக்கேன். 2-3 கஸ்டமர்ஸ்க்கு வாங்கியும் அமிச்சாச்சு நம்ம. ஸோ ஜி முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்சில் யார் இருக்கா? இதோ அவன் சாஞ்சிருக்கான் பாரு. ஹெச் ஃபார் ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸில் பூ இருந்துச்சு காலையில். இது ஒரு ஆரஞ்சு கலர் ஹைபிஸ்கஸ். நிறைய ஹைபிஸ்கஸ் இருக்குது. வைஸ்வராய் ஹைபிஸ்கஸ் இருக்குது, வேரிகேட்டட் இருக்குது. ஹெச் ஃபார் ஹைபிஸ்கஸ். இப்போது ஹெச் முடிச்சிட்டோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐ வந்து எக்ஸோரா. ஓகே, இட்லி பூ கூட ஐயில் தான் வரும், எக்ஸோரா ஐயில் தான் வரும். நம்மகிட்ட எக்ஸோரா வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது. பிங்க் கலரில் ஃப்ளவர் வரல, இந்த ரெட் கலர் எக்ஸோரா. இப்போ தான் இவங்களாம் மொட்டு வந்துட்டுருக்காங்க. கீழே பூ இருக்கா? பூ இல்லை. இது வந்து நம்மளோட எக்ஸோரா ஐ. இதுவுமே வந்து நல்லா பூக்கோங்க. குட்டி பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்தேன், இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஹைட்டாக போக விடாமல் கட் பண்ணி தான் நம்ம வச்சிட்ருக்கோம். நல்ல காற்று. ஆடி மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நமக்கு இண்டிகேஷனே பார்த்திங்கன்னா இந்த காற்று தான். ஆடி மாதம் காற்றுக்கு அம்மியும் நகரும்பாங்க. அந்த மாதிரி காற்று வளைச்சி அடைக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல. அப்படி கிளியராக இல்லைன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும். பார்க்கலாம். ஸோ ஐ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஜாஸ்மின். ஜே ஃபார் ஜாஸ்மின். ஜாஸ்மினில் நம்மகிட்ட நிறைய ஜாஸ்மின் இருக்குங்க. இருவாச்சி இருக்குது, குண்டு மல்லி இருக்குது, ரோஜா மல்லி இருக்குது, மதுரை மல்லி இருக்குது, ராமேஸ்வரம் மல்லி, நிறைய மல்லி இருக்குது. ஸோ ஜே ஃபார் ஜாஸ்மின். ஜாஸ்மின் வந்து நம்ம பெரிய பிளான்ட்டில் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போது ஜாஸ்மின் வந்து நம்ம அடுத்து கட்டிங்ஸ் போட போகிறோம். அதாவது நான் சேல் வந்து கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மேலே தாங்க கொடுப்பேன் ஜாஸ்மின்லாம். இடையில யாரும் மெசேஜ் பண்ணுறவங்க பண்ணுங்கள், நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன் யார் யார் கேட்டாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிறேன். இந்த முக்கியமாக ராமேஸ்வரம் மல்லி நம்ம வந்து கட்டிங்ஸ் போட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நான் இன்னும் மல்டிபிள் பண்ணணும். எனக்கு வந்து இப்போ இன்னும் 2 பிளான்ட் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5-6 பிளான்ட் மல்டிபிள் பண்ணால் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜே முடிஞ்சிச்சு. ஜேக்கு அப்புறம் கே ஃபார் கும்குவாட். ஓகே, கும்குவாட் வந்து ஒரு ஃப்ரூட்டுங்க. நம்மகிட்ட இருக்க ஃப்ரூட் வெரைட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஆரஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம தோலோடு சாப்பிட்லாம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதுதான் இந்த பிளான்ட் கும்குவாட். இந்த வீடியோ என் பையன் இருக்கும்போது தான் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பாருங்கள், கும்குவாட் நிறைய இருக்குது. கலர் மாறணுன்னா கொஞ்சம் டார்க்காக மாறும் போது நம்ம தோலோட சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, கே ஃபார் கும்குவாட். அடுத்து நெக்ஸ்ட்டு எல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் லெமன் தான் சொல்லலாம்னு நினச்சேன். நான் சொல்கிறேன். என் பையன் எல் ஃபார் லோட்டஸும் நம்மகிட்ட வந்து ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு இந்த லோட்டஸ் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்த பர்த்டே கிஃப்ட்டு. ஸோ எல் ஃபார் லோட்டஸ். இதிலேருந்து பூலாம் கட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா லீஃப்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் குட்டி குட்டி லீவ்ஸ் வந்துட்டுருக்காங்க. பூ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் நம்புகிறேன். வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ எல் ஃபார் லோட்டஸ். அடுத்து எம் ஃபார் மல்பெரி. இப்போ காட்டலாமான்னு தெரியல. ஏன்னா மல்பெரி வந்து குச்சி மாதிரி இருக்குது. காய் வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன், உள்ளே போய் காமிக்கிறேன். எம் ஃபார் மல்பெரி, இல்லைனா மின்ட்டு கூட எடுத்துக்கலாம். எம் ஃபார் மின்ட் டவர். ஓகேவா? இந்த மின்ட் டவர் நான் லைவில் காமிச்சிருக்கேன், பெரிய வீடியோவில் காமிக்கல. இது வந்து மின்ட்டு.
M for mint. அப்புறம் இப்போது கொஸ்டின் கேட்டுடலாமா? N for nut. கொஸ்டின் கேட்டுடலாமா? கொஸ்டினுக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுறீங்களோ, கரெக்டான ஆன்சர் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோக்கான கிவ்அவே நம்ம கொடுக்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் ஹோம் டெலிவரி வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோ. அதில் காரில் வச்சு என்னென்ன பிளான்ட் நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு பர்பிள் கலர், அதாவது வயலட் கலரில் ஒரு பிளான்ட் காமிச்சிருப்பேன். அந்த பிளான்ட்டோட பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதாவது பர்பிள் கலர் லீஃப் கிடையாது, பர்பிள் கலர் ஃப்ளவர், ஓகேவா, வயலட் கலர் ஃப்ளவர், அந்த ஃப்ளவரோட பேர் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ். ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிவ்அவே நம்ம கொடுக்குறோம். இடையில எப்போ கொடுப்போன்னு தெரியாது. இனிமேல் வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே கொஸ்டின் இருக்கோங்க. ஸோ உங்களையும் எங்கேஜாக வச்சுக்கணும், என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணணுன்றதுனால தான் இந்த முயற்சி எடுத்துருக்கோம். இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ M for mint பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா N என்ன இருக்குது? நைட் குயின் இருக்குது. N for நைட் குயின். நைட் குயின் பார்த்திங்கன்னா நைட் டைமில் பூக்கோங்க. நைட் டைமில் பூக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து ஒயிட் கலர்லேயும் ஃப்ளவர்ஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர்லேயும் வரும். இதுதான் அந்த நைட் குயின். நைட் குயின் வந்து நானே அந்த அளவுக்கு ஃப்ராக்னன்ட் ஸ்மெல் பண்ணது கிடையாது. இது மொட்டுலாம் இருக்குது பாருங்கள், இது நைட் குயின். இதோட இலையை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். பூக்கும் போது நம்ம பார்க்கலாம். நைட் குயின். இப்போது ஏலேருந்து N வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.